வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கக்கூடியது தமிழில் மிக சிறந்த பழமொழிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த பழமொழிகளில் பல பழமொழிகள் தவறான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த பழமொழிகளினுடைய உண்மையான பொருள் என்ன என்று தெரியாமல் தவறான அர்த்தத்திலேயே அந்த பழமொழிகளில் பல பயன்படுத்தப்படுகின்றன. அதைப்போல் ஒரு 50 பழமொழிகளை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். எந்த பழமொழிகள் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று நான் ஒரு பட்டியலிட்டு ஒரு 50 பழமொழிகளை பட்டியலிட்டு வைத்திருக்கிறேன். இதை நான் ஒரு 3 காணொளிகளாக நான் வெளியிட தயாராக இருக்கிறேன். இப்போ முதலில் நாம் பார்க்கவிருக்கக்கூடிய பழமொழி, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே. கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே. இது ஒரு பழமொழி. இதுக்கு என்ன அர்த்தம்? கப்பல் கை வைக்காதே. கப்பல் கவிழ்வது என்பது மிகப்பெரிய பொருள் நஷ்டம். ஒரு கப்பல் என்பது பொதுவாக போக்குவரத்திற்கு, பொருள் போக்குவரத்திற்கு அதிகமாக பயன்படுவது வானூர்தியை விட கப்பல் தான். அந்த கப்பல்ல மிகப்பெரிய அளவிற்கு சரக்குகள் ஏற்றி செல்லப்படும். அந்த கப்பல் கடலிலே கவிழ்ந்து விட்டால் கப்பல் நஷ்டம். அந்த கப்பலிலே ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கான பொருளும் நஷ்டம். அப்போ மிகப்பெரிய அளவுக்கு பொருள் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா ஐயோ அப்படின்னு நம்ம கன்னத்துல கை வச்சிருவோம். அந்த வருத்தத்தை, துன்பத்தை வெளிப்படுத்துவதற்காக கன்னத்தில் கை வைத்து விடுவோம் என்கின்ற பொருளிலே இப்பொழுது நாம் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தவறு. கப்பல் கவிழ்ந்தாலும், கப்பல் கவிழ்றதுன்னு இல்லை, மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு பொருள் நஷ்டம் ஏற்பட்டால் கூட கன்னத்தில் கை வைக்காதே. கன்னம் என்பது இந்த இடத்தில் கன்னக்கோல். ஒரு காலத்துல திருடர்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுவது கன்னக்கோல். நமக்கு தெரியும், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தால் கூட கிராமங்களில் இன்னும் பார்க்கலாம், பல வீடுகள் மண் சுவரினால் கட்டப்பட்டிருக்கும். அப்போ நீங்க மிக பழைய காலம்லாம் எடுத்து பாருங்க, இந்த பழமொழி தோன்றிய காலம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வீடுகளும் மண் சுவரினால் தான் கட்டப்பட்டிருக்கும். அப்ப இந்த மண் சுவரினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள ஒரு திருடன் புக வேண்டும் என்றால் அவன் கையில் ஒரு கன்னக்கோல் என்ற ஒரு கோல், அது ஒரு வகையான இரும்பு, முனை கூர்மையாக இருக்கும். அந்த இரும்பு கூர்மையான அந்த கன்னக்கோல்னால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் உள்ளே புகின்ற அளவுக்கு வட்டமாக அந்த கன்னக்கோல்னால அப்படியே போட்டு அப்படியே அதை நோண்டி அப்படியே அந்த சுவத்தை எடுத்துருவோம். எடுத்துட்டு ஒரு ஆள் அந்த வீட்டுக்குள்ள போய் திருடிட்டு வந்துடுவாங்க. அதனால அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னக்கோல் திருடன், கன்னக்கோலை வச்சுட்டு திருடுறவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ கன்னத்தில் கை வைக்காதே என்றால் கன்னத்துல கை வைக்கிறது இல்லை, கன்னக்கோளில் கை வைக்காதே. ஒரு கப்பலே கவிழ்ந்து மிகப்பெரிய அளவிற்கு பொருள் நஷ்டம் ஏற்பட்டால் கூட கன்னக்கோல்ல கை வைக்க கூடாது. அப்ப கன்னக்கோல் என்பது என்ன? அதை பயன்படுத்தி திருடுவது. திருடக்கூடாது. மிகப்பெரிய அளவிற்கு பொருள் நஷ்டம் ஏற்பட்டாலும் நாம் திருட்டிலே ஈடுபடக்கூடாது, திருடக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய அளவிற்கு பொருள் நஷ்டம் ஏற்பட்டாலும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு பழமொழிதான் இது. இது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒன்று. 2, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நல்ல மாடு? சரி, நல்ல மாடு தான் நல்ல மாடாச்சு, அதுக்கு ஏன் சூடு போடணும்? அப்ப நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அப்போ யாராவது நம்ம சொல்றத கேட்கல அப்படின்னாக்க, நான் ஒரு தடவை சொல்றேன் கேளு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அப்போ நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற, எனவே நீ நல்ல மாடு இல்லை, நல்லவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்ப பயன்படுத்துறாங்க. யாருடையும் பேசும்போது நம்ம சொல்றதை கேட்கலன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நான் உன்கிட்ட ஒரு தடவை தான் சொல்லுவேன், நீ கேட்கல அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தப்படுகிறது.
ஆனால் இது தவறு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பது சூடு இல்லை, சுவடு. பொதுவா ஒரு மாட்டை எப்படி பார்ப்பாங்கன்னா, அதை அப்படி நடக்க விடுவாங்க. கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தரை கொஞ்சம் ஈரமான தரை பகுதியிலே அதை நடக்க விடுவார்கள். அப்ப நடக்க விடும்போது வலிமையான மாடாக இருந்தால் அது நடக்கும்போது இப்படி அழுத்தி நடக்கும்போது அந்த சுவடு ஆழமா பதியும். அந்த சூடை பார்த்து சொல்லிடுவான், இந்த மாடு வலிமையான மாடு, நல்ல மாடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. வலிமை குறைந்த மாடாக இருந்துச்சுன்னா அது நடந்து செல்லும் பொழுது அதனுடைய சுவடு, அந்த ஈரமான தரையிலே அது ஏற்படுத்துகின்ற அந்த சுவடு ரொம்ப மேலெழுந்த வாரியாக இருக்கும். ஆனால் அந்த சுவடு ஆழமாக பதிந்திருந்தால் அந்த மாடானது மிகவும் வலிமையுள்ள மாடு என்று தெரிந்து கொள்வார்கள். அந்த காலத்துல இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதனால்தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, அந்த சுவட்டை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லப்படுகின்ற பழமொழி. அடுத்தது, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்று சொல்றாங்க. அது என்ன 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்னா, அப்போ ஒரு முழு வைத்தியன் ஆகணும்னா 2000 பேரை கொல்லணுமா? 1000 பேரை கொல்லணும். அப்ப நீ நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கோ, நன்றாக பழகிக்கொள். 1000 பேர் செத்தாலும் நல்லா பழகி ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் சாவான். அப்படியே பழகி நன்றாக பழகி அதுக்கப்புறம் தான் நீ முழு மருத்துவராக ஆக முடியும் என்கின்ற சென்ஸ்ல இது சொல்லப்படுது. ஆனா இது அப்படி இல்லை. 1000 பேரை கொன்றவன். அந்த காலத்துல எல்லாம் அலோபதி என்கின்ற மருந்து கிடையாது. எல்லாமே நம்முடைய சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், இதுதான் வழக்கத்தில் இருந்துச்சு. இந்த சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்தில் மிகவும் முக்கியமானது தாவரங்கள். அந்த தாவரங்கள்ல இருக்கிற வேர். 1000 பேரை கொன்றவன்னு சொல்லக்கூடாது, இது 1000 வேரை, 1000 வேர்களின் தன்மைகளை கற்று அறிந்தவன், புரிந்தவன். 1000 வேரை கொண்டிருப்பவன், 1000 வேரை கொண்டிருப்பவன் சொல்லலாம், அல்லது 1000 வேர்களினுடைய தன்மைகளை புரிந்து வைத்திருப்பவன். இந்த உடல்நிலைக்கு இந்த வேரை இப்படி பயன்படுத்தினா இது சரியாயிடும் என்று 1000 வேர்களினுடைய தன்மையை, மருத்துவ குணங்களை புரிந்து வைத்திருக்கக்கூடியவன் ஒரு பாதி மருத்துவர். இன்னும் அதிகமான வேர்களையும், இன்னும் அதிகமான இலை தலைகளையும், தாவரங்களினுடைய மருத்துவ குணங்களையும் அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஒரு அரை வைத்தியனா இருக்கணும்னா குறைந்தது ஒரு 1000 வேர்களை பற்றிய மருத்துவ குணநலன்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பழமொழிதான் இது. அடுத்தது, அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே. அதுல அரசனை நம்பி புருஷனை கைவிடுறது. இப்போ இதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அரசன் மாதிரி வசதியானவன் கிடைக்கிறான் அப்படிங்கிறதுக்காக புருஷனை கைவிட்டுட்டு வசதியானவன் கூட போயிடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்களை ஒரு மதிப்பு இறக்குற மாதிரி சொல்லுவாங்க. வசதியானவன் வந்தானாக்க புருஷனை கைவிட்டுட்டு அவங்க கூட போயிடுவா. அப்படியா பெண்கள் இருக்காங்க? இருக்க மாட்டாங்க. அதனால இதனுடைய உண்மையான அர்த்தம், பொருள், அரசனை நம்பி அப்படின்னா அரசன் கிடையாது, அரச மரத்தை நம்பி. பொதுவாக பெண்களுக்கு குழந்தை பேரு இல்லை என்று சொன்னால் அந்த காலத்துல அப்படியே குளத்தங்கரைக்கு போவாங்க. அங்க குளத்துல குளிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி வருவார்கள். அரச மரத்தை சுற்றி விநாயகரை வழிபட்டு எனக்கு நற்குழந்தை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வருவார்கள். அதான் சொல்றாங்க, உனக்கு குழந்தை வேண்டும் என்பதற்காக அரச மரத்தை சுற்றுகிறாய் சரி, ஆனா அதுக்காக நான் அரச மரத்தை சுத்திட்டேன், கடவுளை வேண்டி விட்டேன், அரச மரத்தை சுட்டி கொண்டிருக்கிறேன், எனவே எனக்கு குழந்தை பிறந்துவிடும் என்று மட்டும் இருக்காத, புருஷனை அதனால வேணான்னு உற்றாத.
அரச மரத்தை நீ சுட்டினால் கூட புருஷனை கைவிடக்கூடாது. ஏனென்றால் உனக்கு குழந்தை புருஷன் மூலமாகத்தான் வர வேண்டும். எனவே அரசனை நம்பி அரச மரத்தை சுற்றுவதை நம்பிக்கொண்டு புருஷனை விட்டு விடாத, அரச மரத்தையும் சுத்து, புருஷனையும் கைவிட்டுறாத என்கின்ற பொருளில் படைக்கப்பட்ட ஒரு பழமொழிதான் இது. அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே. அடுத்தது, அற்பனுக்கு வாழ் வந்தால், அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பான். அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பான் என்று சொல்லப்படுகிறது. அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பான். அதெல்லாம் அற்பனுக்கு வாழ்க்கை வந்துச்சுன்னா இவன் அர்த்தராத்திரியில போய் குடையை பிடிக்கணும்? ராத்திரியில பாதி ராத்திரியில ஏன் குடையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான்? இது அப்படி அல்ல. அற்பனுக்கு என்றால் அர்ப்பணிப்போடு, எந்த ஒரு காரியத்தையும் அர்ப்பணிப்போடு நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அந்த காரியத்தை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யணும். முழுவதுமாக உங்களை அந்த காரியத்தில் நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்படி அர்ப்பணிப்போடு ஒரு காரியத்தை நீங்கள் செய்து வந்தீர்களே ஆனால் அந்த மாதிரி ஆள்கிட்ட அர்த்த ராத்திரியில போய் ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு சிரமம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த அர்ப்பணிப்போட இருக்கிறவனுக்கு புரியும். ஓ, இவன் இந்த ராத்திரியில வந்திருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கு, அதனாலதான் வந்திருக்கான் என்று புரிந்து கொண்டு அவன் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான். இதுல குடை கிடையாது, இது கொடை. கொடை கொடுப்பான். அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவனிடம் அர்த்த ராத்திரியில் போய் கேட்டாலும் அவன் கொடை கொடுப்பான் என்பதைத்தான் திரும்பி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பான். கொடை பிடிப்பான் தமிழ்ல பார்த்தீங்கன்னா குடை பிடிப்பான்னு சொல்ல மாட்டான், கொடை பிடிப்பான் அப்படிம்பாங்க. அப்போ கொடை கரெக்ட் தான். கொடை பிடிப்பான் அப்படின்னா கொடை கொடுப்பான். ஸோ அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடை பிடிப்பான் என்பது கொடை கொடுப்பான், அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழுகின்ற ஒருவன். இது 5வது பழமொழி. அடுத்தது 6வது, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. பாத்திரம் அப்படின்னா என்ன மாதிரி பாத்திரம்? இவர் நல்ல வெள்ளி பாத்திரம் கொண்டு வந்திருக்காரு, அப்ப இவருக்கு நிறைய பிச்சை போடணும் அப்படி சொல்றதா? பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. பாத்திரம் என்பது பா பிளஸ் திறம், பாடுகின்ற திறம். இப்போ புலவர்கள் அறிஞர்கள் எல்லாம் மன்னர்களிடம் சென்று தங்களுடைய தன்னுடைய அறிவு திறனை அவனிடம் காட்டி பரிசிலாக பெற்று வருவார்கள். அப்போ அரசர் என்ன பண்ணுவார்னா, அவன் பாடுகின்ற திறன், அவனுக்கு எந்த அளவிற்கு அதிலே திறமை இருக்கிறது, பாடுகின்ற ஆற்றல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அவனுக்கு பரிசு கொடுக்கணும். ஸோ பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. பிச்சை அப்படின்னா பிச்சை போடுறது இல்லை, பரிசு கொடுக்க. இந்த இடத்துல பிச்சை என்பது பரிசு கொடுக்க வேண்டும். ஸோ பாத்திரம் அறிந்து பரிசு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று. புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று அப்படின்னு சொல்றாங்க. புண்பட்ட மனசு, ஏதோ நமக்கு பெரிய நஷ்டம் அல்லது கஷ்டம் வந்துருச்சு. அந்த நஷ்டம் அல்லது கஷ்டத்தினால் ஏற்படுகின்ற துன்பத்தை எப்படி நீங்க அந்த துன்பத்திலிருந்து எப்படி நீங்க நீங்குவது? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படின்னா நீங்க புகை விட்டு ஆற்று அப்படின்னா உடனே சிகரெட் குடி, சுருட்டு குடி அப்படின்னு அர்த்தம். புண்பட்ட மனதை, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோகம் துன்பங்களினால் நம்முடைய மனசு ரொம்ப புண்பட்டு போயிருக்கு. அப்போ உங்களுடைய மனசு அதையே நினைச்சிட்டு இருக்கும்.
ஏதாவது உங்களுக்கு துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்முடைய மனம் திரும்ப 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 அந்த துன்பத்தையே நினைத்து கொண்டிருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. அதை புக விட்டு, புக, ஆற்று என்றால் வழின்னு அர்த்தம். ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிகாட்டுதல். ஆற்று என்றால் வழின்னு அர்த்தம். ஆற்றுப்படை, திருமுருக ஆற்றுப்படை, ஆற்றுப்படை என்கின்ற நூலகம் வழிகாட்டுவது. அப்போ வேறு வழி, பிற வழிகளில் புகவிட்டு உங்களுடைய மனதை ஆற்று, ஆற்றினால் வழி, வேறு வழிகளில் உங்களுடைய மனதை புகவிடணும். புகவிடுவது என்றால் அதற்குள் உங்களுடைய மனதை செலுத்த வேண்டும். வேறு இதில் உங்களுடைய எண்ணத்தை வேற வழிகளில் நீங்கள் செலுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய துன்பம் குறையும். சாதாரணமாக அப்படித்தானே செய்வாங்க. நமக்கு ரொம்ப வருத்தம் இருந்தால் அதில் இருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு வேற ஏதாவது செய்வோம். அதைத்தான் சொல்கிறோம். உங்களுடைய மனசு புண்பட்டு போச்சா அப்படின்னா உங்களுடைய மனதை வேறு வழிகளில் புகவிடுங்கள். புகவிடு என்றால் அதில் என்டர், அதற்குள் நுழையுங்கள். வேறு வழிகளில் நுழைந்து அதிலே கவனத்தை செலுத்தினீர்களே ஆனால் உங்களுடைய புண்பட்ட மனம் ஆறிவிடும் என்கின்ற கருத்தில் சொல்லப்பட்ட ஒரு பழமொழிதான் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று. அடுத்தது பெண் புத்தி பின் புத்தி அப்படிம்பாங்க. இது பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதி மாதிரி இப்போ நம்ம சொல்றோம், பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு. ஆனால் இது இட்ஸ் அ கிரேட் காம்ப்ளிமெண்ட் டு லேடிஸ். பெண்களுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரிசு, ஒரு மிக உயர்ந்த சொல். பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னா பின்னால் வருகின்ற, பின்னால என்ன வரும் என்பதை தன்னுடைய புத்தியை கொண்டு நினைத்து செயல்படுகின்ற புத்தி உடையவள் பெண். அதான் பெண் புத்தி பின் புத்தி. ஆண்கள் பின்னாடி வரதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, இப்ப என்ன நடக்கணும் டக்குன்னு அதுக்குள்ள இறங்கி செயல்பட்டுருவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. இப்படி இறங்கினா அவங்க ரொம்பவும் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பவர்கள். அதனால இப்படி நாம் செய்தால் பின்னால என்னென்ன மாதிரியான விளைவுகளெல்லாம் நமக்கு ஏற்படும் என்று தங்களுடைய புத்தியை, பின்னால் நிகழ்கின்ற நிகழ்வுகளை தங்களுடைய புத்தியிலே கொண்டு இப்பொழுது செயல்படுபவர்கள் பெண்கள் என்பதைத்தான் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்கிறார்கள். அடுத்தது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அதுல கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. கற்பூர வாசனை எதுக்காக கழுதைக்கு தெரியணும்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. கழு என்கின்ற ஒரு புல் ஒன்று இருக்கு, அது ஒரு வகையான கோரைப்புல். இந்த கழு என்கின்ற கோரை புல்லுக்கு அந்த புல்லை நீங்க அப்படி உடைச்சி ஸ்மெல் பண்ணி முகர்ந்து பார்த்தீர்களே ஆனால் அதுல ஒரு கற்பூர வாசனை அடிக்கும். இந்த கழு என்கின்ற கோரை புல்லினால் தைக்கப்பட்ட பாய், கழு தைக்கு, கழு என்கின்ற கோரை புல்லினால் தைக்கப்பட்ட பாயில நீங்க படுத்தீங்கன்னா நல்ல கற்பூர வாசனை தெரியும். அந்த பாய்க்கு அருகாமையில், அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றிலும் இடைவெளி நிறைய வெளி இருக்கும், அவைகள்ல நிறைய மரம் செடி கொடிகள்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பூரான் தேள் இவையெல்லாம் பூச்சிகள்லாம் உள்ள வந்துடும். ஆனால் நீங்க கழு என்கின்ற இந்த கோரை புல்லிலே தைக்கப்பட்ட பாயில நீங்க படுத்திருந்தீங்கன்னா இந்த வாசனைக்கு இந்த மாதிரியான ஜந்துக்கள் வராது. அதனாலதான் கழு தைக்கு, கழுவினால் தைக்கப்பட்ட அந்த பாயில நீங்க படுத்தீங்கன்னா கற்பூர வாசனை தெரியும். இதைத்தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. கழு தைக்க தெரியும் கற்பூர வாசனை என்று இந்த பழமொழி. அடுத்தது 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணு. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு. அப்போ ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா 1000 பொய்களை சொல்ல வேண்டும். 1000 பொய்களை சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணு என்று ஒரு பழமொழி. இது 1000 பொய் கிடையாது, 1000 போய். 1000 பேர்களுக்காவது போய் சொல்லி
கல்யாணம் பண்ணணும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது 1000 பேருக்காவது நீங்கள் போய் சொல்லணும், எனக்கு திருமணம் இந்த நாளிலே நான் வைத்திருக்கிறேன், நீங்கள் அவசியம் வாருங்கள்னு சொல்லணும். ஏன் அப்படி எல்லாரையும் கூப்பிடுறோம் அப்படின்னா, மருமகன் அந்த மகன் அந்த மணமகனோ அல்லது மணமகளோ தவறானவர்களாக இருந்தால் அந்த அந்த வந்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இந்த பையன் ஏற்கனவே திருமணமானவனாச்சே, இவன் எப்படி இங்கே வந்திருக்கான், கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ரகசியமாக போய் எங்கேயாவது போய் ஒரு ரெஜிஸ்டர்ட் மேரேஜில் இப்போல்லாம் நவீன உலகத்தில் அது வந்துருச்சு, பதிவு திருமணம், 4 பேர் போகிறாங்க, திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த 4 பேருக்கும் தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்கும், அந்த அந்த மணமகனை பற்றியோ அல்லது மணமகளை பற்றியோ. அப்போ நீங்கள் 1000 பேருக்கு போய் முன்னாடியே 15 நாளைக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லும்போது அவங்க இந்த பொண்ணு யார், இந்த பையன் யார், இவங்கள அப்போ இப்படி, அப்போது அவர்களை பற்றிய தவறானவைகள் இருந்தால் திருமணத்துக்கு முன்பாக உங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் அந்த திருமணத்தை நிறுத்தலாம், எது வேணாலும் செய்யலாம். அதனால தான் 1000 பேருக்காவது போய் சொல்லணும், 1000 பேருக்கு போய் சொல்லி திருமணம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தப்பு. அடுத்தது, மனைவிக்கு இடம் கொடுக்காத, மனைவிக்கெல்லாம் இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ரொம்ப உன் பொண்டாட்டிக்கு இடம் கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. இடம் கொடுக்காதே என்றால் மனைவிக்கு இடப்பாகத்தை கொடுக்காதே. ஏனென்றால் எந்த ஒரு நல்ல காரியங்களும் வலது பக்கம் இருந்து தான் ஆரம்பிக்கும். வலது காலை எடுத்து வச்சா ஒரு காரியத்தை செய்வாங்க, வலது கரத்தினால் செய்வாங்க. வலது என்பது மங்களத்தின் அடையாளம். அதனால மங்களகரமானவள் மனைவி பெண்டாட்டி. அதனால் அவளுக்கு இடப்பக்கத்தை கொடுக்காதே, அவளுக்கு வலது பக்கத்தை கொடு என்கின்ற பொருளிலே மனைவிக்கு இடம் கொடுக்காதே, இடது பக்கத்தை கொடுக்காதே என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, மண் குதிரையை நம்பி, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. இது ஒன்று. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. மண் குதிரை என்பதை 2 வகையாக சொல்லலாம். மண் குதிரை என்பதை மங்கு திரை, மங்கலான திரை, திரை என்றால் நீர், மங்கலான திரையை நம்பி, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, திரை என்பது நீரை குறிக்கும். அப்ப நீர்நிலைகள் மங்களா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ இதை நம்பி ஆழம் இருக்காதுன்னு உள்ள இறங்கிடக்கூடாது. தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா தான் நீங்க இந்த இடத்துல ஆழம் இல்லை, நம்பிக்கையோட இறங்கலாம் அப்படின்னு நீங்க இறங்கணும். ஆனால் அந்த நீரின் தன்மையானது, நீர் மேல் மட்டம் மங்கலாக இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள சேறு சகதிகள் இருக்கலாம், அல்லது ஏதாவது நம்மை உள்ளே இழுத்துக்கொள்ற மாதிரி ஏதாவது தன்மைகள் இருக்கலாம். அதை நம்பிட்டு நீ உள்ள இறங்கக்கூடாது. ஸோ மங்கலான நீரை வைத்து கொண்டு இறங்கக்கூடாது. நீர் தெளிவா இருக்கு, இப்படி இறங்கினா இதுல ஒன்றும் இல்லைன்னு நீங்க நல்லா புரிந்து கொண்டுதான் நீங்கள் ஆற்றில் இறங்க வேண்டும். இல்லை என்றால் மங்கலான திரைனால் நீரை பார்த்து உள்ளே இறங்கக்கூடாது இப்படியும் சொல்லுவாங்க. இன்னொன்னு, மண் குதிர். குதிர் அப்படின்னா அந்த காலத்துல என்ன உங்களுக்கு தெரியும், நெல் கொட்டி வைப்பதற்கு நல்ல பெருசா நெல் அப்படி குதிர் மாதிரி இப்படி வச்சிருப்பாங்க, அதுதான் குதிர்னு பேர். இந்த இடத்துல மண் குதிர் அப்படின்னா மண் மேடு. மண்ணு மேடா இருக்கு, நாம நினைக்கிறோம் நல்ல மேடு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா டக்குன்னு நீங்க காலை வச்சீங்கன்னா டக்குன்னு உள்ளுக்குள்ள உங்க காலை இழுத்துரும், உள்ளுக்குள்ள போயிடும், மேல சும்மா போலா தான் இருக்கும். அதனால மண் குதிர், மண் மேடு என்று, அதான் ஆற்றுல சில இடங்கள்ல மண் மேடா இருக்கிற மாதிரி இருக்கும், இது மண் மேடு தானே. அந்த இடத்துல ஒரு கல் இருந்துச்சுன்னா நம்ம அது மேல ஏறி நின்றுக்கலாம். ஆனா மண் மேடா இருக்குன்னு ஏறி நீங்க அதுக்குள்ள ஆற்றில் நீங்க அந்த இடத்துல நின்னீங்கன்னா டக்குன்னு அது உள்ளுக்குள்ள போயிடும். உள்ளுக்குள்ள பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும், மேல அப்படி மண்ணு மூடின மாதிரி இருக்கும். நீங்க அதை வச்சுட்டு உள்ள இறங்கினீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதை தான் மண் குதிர், மண் மேடா இருக்கிறத நம்பி ஆற்றுக்குள்ள இறங்கிடாத இப்படியும் சொல்லுவார்கள்.
மங்கு திரையை நம்பி ஆற்றில் இறங்காதே என்றும் சொல்வார்கள். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்தது களவும் கற்றும் மற. களவு திருட்டு, திருட்ட கத்துக்கிட்டு மறந்து போயிடு. சிலர் சொல்லுவாங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் வாழ்க்கையில பார்த்துட வேண்டியதான், திருட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. களவும் திருட்டும் கற்றும் அப்படி இல்லை, கத்தும். கத்து என்றால் பொய்ன்னு அர்த்தம். கத்து என்றால் பொய். களவும் கத்தும் திருட்டும் பொய்யும் அற என்றால் நீக்கு என்று அர்த்தம். உங்க வாழ்க்கையில திருட்டு பொய் இது ரெண்டையும் உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்கள் நீக்கிவிட வேண்டும், அவைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று சொல்லப்படுகின்ற ஒரு பழமொழி இது. அடுத்தது வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை. வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை என்று ஒரு பழமொழி. அதுல வக்கத்தவன் போக்கத்தவன். வக்கு எதுக்கும் லாயக்கு இல்லாதன்னு அர்த்தம். இதுக்கு வக்கு இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்பான். இதுக்கு வழி இருக்கா? அப்போ வக்கு இல்லாதவன், எதுக்கும் அன்ஃபிட், எதற்கும் பொருத்தம் இல்லாதவன், தகுதி இல்லாதவனுக்கு தான் வாத்தியார் வேலை. வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை. எங்கேய போறதுன்னு போய் சேர்றதுக்கு இடம் இல்லாம, போறதுக்கு இடம் இல்லாம போக்கத்தவனுக்கு, எந்த போக்கு இல்லாதவனுக்கு போலீஸ் வேலை என்று நாம் இப்பொழுது தவறாக பொருள் கொண்டிருக்கிறோம். இது தவறு. வக்கு அத்தவன் என்பது அர்த்தம் அப்படி அல்ல. வக்கு அத்தவன், வக்கத்தவன் என்பது வாக்கு கற்றவன். வாக்கு கற்றவன், வாக்கு கற்றவன், வாக்கத்தவன், வாக்கற்றவன், 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 வக்கத்தவன், வாக்கத்தவன், வக்கத்தவன் ஆயிடுச்சு. வாக்கு கற்றவன். வாக்கு என்கின்றால் சொல்லுகின்ற திறன். ஒரு ஆசிரியருக்கு சொல்லுகின்ற திறன் இருக்கணும். நாம் எவ்வளவோ படித்திருப்போம், ஆனால் படித்தவைகளை ஞாபகம் நினைவிலே கொண்டு சரியாக மற்றவர்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும். அது சொல்லுகின்ற ஆற்றல் இருக்கணும். நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, அவர்கள் அறிவாளிகள், ஆனால் அவர்களுக்கு சொல்லுகின்ற, பிறருக்கு புரியும் போல் சொல்லுகின்ற ஆற்றல் அவர்களுக்கு இருக்காது. அப்போ பிறருக்கு புரியும் போல் புரிகிற மாதிரி சொல்லுகின்ற ஆற்றல் இல்லைன்னா வாத்தியார் வேலைக்கு நமக்கு லாயக்கு இல்லை. நம்ம அறிவாளிகள், நமக்கு எல்லாம் புரியும், எல்லாம் தெரியும், ஆனால் பிறருக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியல. They are intelligent people, but not good teachers. அப்போ நல்ல ஆசிரியர்கள்னா என்ன இருக்கணும்னா வாக்கு, அவர்களுக்கு சொல்லுகின்ற ஆற்றல் இருக்கணும். அதனாலதான் வாக்கு கற்றவனுக்கு, சொல்லுகின்ற ஆற்றலை வளர்த்து கொண்டவனுக்கு வாத்தியார் வேலை. போக்கத்தவனுக்கு, போக்கு கற்றவன். போக்கு இது எப்படி போகுது, இது போறதே சரியில்லையே. அப்போ ஒருவன் பேசுறது, அவன் செயல்பாடுகள், இதைகளை பார்த்த உடனே இவன் தப்பானவன், இவன் நல்லவன் சொல்ல தெரியணும். அவன் தான் போலீஸ் வேலைக்கு லாயக்கு. ஒருத்தன் நல்ல மாதிரியே பேசிட்டு இருப்பான், அவனே கொலை செஞ்சிருப்பான், கொலை செஞ்சு அவன் தான் நமக்கு முன்னாடி தகவல் சொல்லுவான், நம்மோட சேர்ந்துக்குவான், நமக்கு உறுதுணையாக இருப்பான், எல்லாம் இருப்பான். ஆராய்ந்து பார்த்தால் கடைசியில் அவன் தான் அந்த குற்றவாளியாக இருப்பான். ஆனா அவன் பேசுறது, சொல்றது, நடந்துக்கிறது, அதிகபட்சமாக அவன் ஆர்வம் காட்டுறது, இவைகளெல்லாம் கொஞ்சம் கவனிச்சான்னா யாரு குற்றவாளிங்கிறத அந்த போலீஸ் சரியாக சொல்லிடும். அதனால ஒருவன் நடத்தையில், அவன் செல்லுகின்ற பாதை, அவன் பேசுகின்ற வழிகள், இந்த போக்குகளை ஒருவன் நன்றாக புரிந்து கொண்டால் அவன் போலீஸ் வேலைக்கு லாயக்காக இருப்பான். அதனாலதான் வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை. போக்கு கற்றவன், அந்த குற்ற செயல்களிலே ஈடுபடுபவர்கள் என்ன மாதிரி போக்கு செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கும் ஆற்றல் வாய்ந்தவனுக்கு போலீஸ் வேலை என்று சொல்லப்படுகிறது. இந்த காணொளியில் கடைசியானது, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தாள். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தாம் பிள்ளை தானா வளரும். இப்படி சொல்லுவாங்க. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானாக வளரும். அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா,
பிறருக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா நம்ம பிள்ளைக்கு இன்னொரு குழந்தை இருக்கு, அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம செஞ்சோம்னு வச்சுங்க, நம்ம குழந்தைக்கு எல்லாமே நல்லா நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு மேலெழுந்த வாரியாக இது சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். பிற குழந்தைங்களுக்கு நல்ல உதவி செஞ்சோம்னா நம்ம பிள்ளைக்கு 4 பேர் உதவி செய்வாங்கல்ல. நாம பிற குழந்தைகளுக்கு உதவி செய்தால் நம்முடைய குழந்தைக்கு 4 பேர் உதவி செய்வார்கள் என்ற பொருளிலே சொல்லப்படுகிறது. அப்படி அல்ல, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால். நம்மை பொறுத்தவரையிலும் நம்முடைய மனைவி என்பவள் ஊரார் பிள்ளை, அது இன்னொரு வீட்டுக்கு பிள்ளை இல்லையா? திருமணமாகி இப்போதான் நம்ம 1 வருஷம் தான் ஆகும், 1 வருஷம் தான் அவங்க பழக்கம். அந்த காலத்தில் அதாவது காந்தர்வ மனம் இல்லாமல் பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற திருமணம். அப்படிதான் திருமணத்தில் அப்போ தான் நமக்கு அந்த பொண்ணை நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் பழகிருக்கோம். இப்போ நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஊரார் வீட்டு பிள்ளை. அப்போ அந்த ஊரார் வீட்டு பிள்ளை வயிற்றிலே குழந்தையை தாங்கி கொண்டிருக்கிறாள், நம்முடைய குழந்தையை தாங்கி கொண்டிருக்கிறாள். அப்போ ஊரார் பிள்ளையாகிய நம்முடைய மனைவியை நீங்கள் நல்லா கவனித்து அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த சமயத்தில் என்னென்னலாம் அவளுக்கு செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்து அவளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எல்லாம் கொடுத்து அந்த ஊரார் வீட்டு பிள்ளையாகிய நம்முடைய மனைவியை நீங்கள் ஊட்டி நன்றாக வளர்த்தீர்களே ஆனால் அவள் வயிற்றிற்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளை நல்லா வளரும். நீங்கள் அறகுறையாக இருக்கீங்க, நீங்கள் கவனிக்கலை, அவளுக்கு வேணுங்கிற வசதியை செய்து கொடுக்கலை, அல்லது அவளுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த ஊரார் வீட்டு பிள்ளையாகிய நம்முடைய மனைவியை நீங்கள் நன்றாக ஊட்டி வளர்க்காமல் இருந்தீர்களே ஆனால் அவள் வயிற்றிலே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளை நல்லா வளராது. அதனால தான் ஊரார் பிள்ளையை நீங்கள் ஊட்டி வளர்த்தீங்கன்னா அவள் வயிற்றிலே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளை நன்றாக வளரும் என்று சொல்லப்படுகிறது. இது முதல் காணொளி. இன்னும் 2 காணொளிகளில் மீதி இருக்கக்கூடிய பழமொழிகளையும் நாம் சொல்லி முடிப்போம். நன்றி.